இந்திய கிரிக்கெட் அணி அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடவுள்ளது. சமீபத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் நடந்த தொடர் முற்றிலும் தோல்வியடைந்தது. இதன் காரணமாக 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற இந்தியா ஆஸ்திரேலியாவில் குறைந்தது 4 போட்டிகளில் வெற்றியடைய வேண்டும். இந்திய அணி சொந்த மண்ணிலேயே சமீபத்தில் எதிர்பாராத தோல்வியை சந்தித்த நிலையில் முன்னாள் ஆஸ்திரேலிய கேப்டன் ரிக்கி பாண்டிங் இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் தோல்வி அடையும் என கணித்துள்ளார். இதுபற்றி அவர் கருத்து வெளியிடும்போது ஷமி இல்லாதது இந்திய பந்துவீச்சு பிரிவில் பெரிய குறையை உருவாக்கியுள்ளது என்றார். ஆஸ்திரேலியாவில் ஒரு டெஸ்ட் போட்டியில் 20 விக்கெட்டுகளை எடுப்பது இந்திய அணிக்கு பெரிய சவாலாக இருக்கும். இதற்கு கூடுதலாக இந்திய வீரர்கள் ஆஸ்திரேலியாவில் சீரான முறையில் நல்ல பேட்டிங் செய்ய வேண்டியுள்ளது. அணியில் திறமை உள்ளதால் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா ஒரு போட்டியில் வெற்றி பெறலாம். ஆஸ்திரேலிய அணி தற்போது மிகச் சிறப்பான அனுபவமிக்க அணியாக உள்ளது. மேலும் சொந்த மண்ணில் வீழ்த்துவது மிகவும் சிரமமான விஷயம். அதனால் இந்த தொடரில் ஆஸ்திரேலியா 3-1 என்ற கணக்கில் வெற்றி பெறும். அதேபோல் தொடரில் அதிக ரன்கள் குவிப்பவர் ரிஷப் பண்ட் அல்லது ஸ்டீவ் ஸ்மித் இருப்பார்கள் எனவும் அவர் கணித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறியதாவது, ரிஷப் பண்ட் மிடில் ஆர்டரில் பந்து சிறிது மெத்தமாகி கடினத்தன்மை இழந்த பிறகு அத்தகைய சூழ்நிலைகளில் சிறப்பாக விளையாடுவார். அவர் தற்போதைய பார்மில் இருந்து அதிக ரன்கள் குவிப்பவராக இருப்பார். அதேபோல் ஸ்டீவ் ஸ்மித் ஓப்பனிங் இடத்தை விட்டு மீண்டும் 4வது இடத்தில் விளையாட வருகிறார். அந்த இடத்தில் அவர் தனது திறனைக் காண்பிக்க வேண்டியிருக்கும். கடந்த காலங்களில் அவர் 4வது இடத்தில் சிறப்பாக விளையாடி அசத்தியுள்ளார் என பாண்டிங் கூறினார்.